ப்ரோ ஒன்லி ஒன் பர்சன் ஊர்வில் பட்டேல் தான் உடம்புல நல்லா ஊறிட்டாரு. சேம அடி திக்வேஷ் ராஜ் கயத்து போடுவார் ஞாபகம் இருக்கா? காத்துலேயே கயத்து போடுற தரையில கயத்து போடுற இன்னைக்கு அவர் தலையத்தையே மாத்திட்டாரு. சேம அடி 5-6 சேம 6. கையை மட்டும் இல்ல தலையத்தையே மாத்திட்டாருன்றேன். கையை பாலே வரல, நடுங்குது, கை நடுங்குது. பாத்தீங்களா? பால் கேட்ச் கூட பிடிக்கும். அவரு கூட பிரசாந்த் கேட்ச் எல்லாம் ஊர்றாரு தலை, அந்த மாதிரி ஆயிட்டாரு. பட்டேல் அடிச்ச அடி அந்த மாதிரி சேம அடி ஊறிட்டாரு. எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா அது தோனி இல்லாத ஒரு சிஎஸ்கே என்னடா ஆகும் அப்படின்னும் போது சின்ன பசங்க பயங்கரமா ப்ரோ தோனி இல்லாத சிஎஸ்கே நம்மள பழகப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ தோனிக்கு இன்ஜுரின்றாங்க. லாஸ்ட் சீசன் தோனி இன்ஜுரியில தான் வந்தார். ஞாபகம் இருக்கா? காலில் போட்டு வந்து கிராம்ப் வச்சுன்னு வந்தாரு. இந்த வாட்டி நெட்ல ஆடிட்டு தான் இருக்காரு. அப்ப ஆடிட்டு இருக்காருன்னா இப்ப என்ன அர்த்தம்? இன்ஜுரி இல்லைன்னு தானே அர்த்தம். போன வாட்டி இன்ஜுரி இருந்தே வந்தாரு, இந்த வாட்டி இன்ஜுரி இருக்குன்றாங்க. அப்பயும் வரலன்ற நெட்ஸ்ல நல்லா ஆடுறாரு. அப்புறம் என்ன காட்டும்? தோனி இல்லாத சிஎஸ்கே நம்மளை பழகப்படுத்துறாங்க. இப்போ தந்தே பழகப்படுத்தினாதான் அடுத்த வருஷம் நம்ம வருவோம், பிரான்சைஸை நம்புவோம். இப்போ மற்ற டீமே எடுத்துக்கோங்க. கேஎல்ஆர் இல்லைன்னா ரிஷப் பந்த், கேஎல்ஆர் இல்லை ரிஷப் பந்த், அப்படி மாறி மாறி ஸ்வைப் ஆகுறாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி ஒன்லி ஒன் ஹெட் தலை தான். தலை இல்லாத சிஎஸ்கே பார்க்கவே முடியாதுன்னு மற்றவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்மளை பழகப்படுத்துறாங்க சிஎஸ்கேக்கு. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம டக்குனு ஒரு 3 மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டோம். எந்த டீம் மேல இருந்து டக்குனு கீழே விட்டு நம்ம மேல போக நல்லா இருக்கும்? ஜிடி கீழே போய்டும் ப்ரோ. ஜிடி எல்லாம் முடிச்சு விட்ருவாங்க. ஜிடினா நம்ம சான்ஸ் இருக்குல்ல. ஜிடி ஆர்ஆர் கூட வந்துடும் ப்ரோ. ஒரு அந்த குட்டி பையன் அடிக்கிறான் ப்ரோ. குட்டி பையன் அடிக்கிறான் ப்ரோ. இன்னைக்கு ஊர்வில் பட்டேல் அது என்னமோ உண்மைதான். அவன் வயசு என்ன இவன் வயசு என்ன ப்ரோ? குட்டி பையன் அடிக்கிறான். எல்லாம் சந்தோஷப்படணும். சிஎஸ்கே பையன் வாழை வச்சு தான் பழக்கம். என்ன ஓகே, ஆர்சிபி சொல்லுங்க. ஆர்சிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாங்க டாப். நல்ல கூட வந்து தோத்தாங்க. கண்டிப்பா ப்ரோ. அப்படி இல்ல விக்கெட் வேற, இன்னைக்கு நம்ம சென்னை விக்கெட் வேற. ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? சென்னை நேற்று மழை பெஞ்சு இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. சென்னையும் ஆர்சிபி விளாண்ட மேட்சும் ஒன்றா இல்ல ஒரு விக்கெட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம இவங்க சப்ப டீமு, இவங்க வந்து நல்ல டீம் இதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு அவனுங்க ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல, அதனால தோத்தானுங்க. கேட்ச் நிறைய விட்டானுங்க, அதனால தோத்தானுங்க. அவ்வளவுதான். எந்த ரெண்டு டீம், அதாவது நம்ம ஒரு குவார்டர்ல இருக்கும்போது 3-4ல வரும்போது எந்த டீம் கூட வந்து கம்பீட் பண்ணா நல்லா இருக்கும், சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும்? பஞ்சாப் கூட வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. உண்மையாலே பஞ்சாப் தரமான டீம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஸ்ரேயஸ் தரமான பிளேயர், தரமான கேப்டன்சி சார். அவ்வளவுதான் சார். அவன் அடிச்சா நம்ம வின்னு. மற்றவெல்லாம் ஜுஜுபி. என்னதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆர்ஆர் இருந்தாலும் எஸ்ஆர்சி இருந்தாலும் பஞ்சாப் தான். பஞ்சாப் ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ் வந்தால் பஞ்சாப் செம்மையாக ஆடுறோம். மற்றபடி எவனும் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்களா ஒரு நாக் அவுட் சுச்சுவேஷன் வரும்போது ஒரு செம்மையாக கட்டப்பட்ட அதை ஒரு யாக்கரை பவுண்டரி அடிச்ச பார்த்தீங்களா? ஒரு கேப்டன்சி பண்ணி ஒரு கேப்டனை வெளியே அமிச்ச கேகேஆர் வருத்தப்படும். பஞ்சாப் செம்மையாக ஆடுது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. May 10th இஸ் கோனா பி ஹிஸ்டாரிக் தான் நினைக்கிறேன். மார்னிங் தளபதியோட ஸ்வேரிங் பார்த்துட்டு இங்க வந்துட்டு என்னடா நடக்கும் தான் பார்த்தோம். பட் தீஸ் கைஸ் நெவர் டிசப்பாயிண்டட் அஸ். லாஸ்ட் ஓவர் டூபே முடிச்சிட்டாரு. நடுவில் கொஞ்சம் இதுவாக தான் போச்சு. வி வேர் ஆல் லைக் டவுன். பட் லாஸ்ட் ஒரு 10 minutes was like so much surreal. We really loved it. கண்டிப்பா சாப்பிட்டு போய் தூங்கினா நிம்மதியா தூங்குவேன் இன்னைக்கு. கண்டிப்பா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். We are very happy. Like coming in person and witnessing it is very wholesome day. ஆமா. அவர் எங்க இருந்து வந்தாருன்னே தெரியலங்க. ஏதோ சும்மா வந்தா யாரா இவருன்னு பார்த்தா வந்து பட்டுனாரு. கடைசியில 50 was a summer knock. ரொம்ப நல்லா விளையாண்டாரு. மேபி அவர் இன்னும் விளையாண்டுருக்கலாமே இருந்துச்சு. பட் வெரி குட் கேம். கண்டிப்பா. ஆனா சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி இந்த குவாலிஃபயர்ஸ்க்கு வந்து அடுத்து இன்னும் 2-3 மேட்ச் எடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இஃப் தே ஆர் அட்லீஸ்ட் இன் தி ஸ்பேஸ் ரொம்ப நல்லாவே போகும். செம்ம த்ரில்லிங்கா இருந்தது. உருவில் பட்டேல் உருட்டி விட்டான் ஃபுல்லா. இது தூபே லாஸ்ட்ல 2 சிக்ஸர் அடிச்சா செமையா இருந்தது. கூஸ் பம்ப்ஸ் வந்து லாஸ்ட்ல. ஆனா தோனி இல்ல, அதுக்கு மட்டும் தான் மேட்ச் நல்லா இருந்துச்சு. 3 மேட்ச் கண்டினியூஸா தொடர் லாசஸ் கழித்து நல்லா இருந்துச்சு. ஊர்வீலோட ஓவர் அவங்களோட இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் லாஸ்ட் 2 சிக்ஸஸ் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு மேட்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிரலாமா? ஆமா, அந்த ஒரு கட்டத்திலேயே முடிச்சிருக்கலாம். கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்குதா சிஎஸ்கே? இந்த டீம் வந்து ஒரு ஃபைனல் ஸ்கோரோட ஸ்ட்ராங்கா இருக்கா சிஎஸ்கே? ஆர்சிபி இல்ல அவ்வளவு கிடையாது. சரி, ஓகே. ப்ளே ஆஃப்க்கு எந்த ரெண்டு டீம் வந்துச்சு அப்படினா போர்ட்ஸ்ல உண்மையா பயங்கர இம்பாக்ட்டா இருக்கு. செமையா இருக்கு. பஞ்சாப் அண்ட் ஜிடி கில் வர்சஸ் ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த மேட்ச். ஆர்சிபி கூட வந்து பஞ்சாப் போன வருஷம் சிஎஸ்கே வேணாம்.
அவங்க தோத்துறாங்க ப்ரோ, கண்டிப்பா தோத்துறாங்க. எதுக்கு இதெல்லாம் வந்து பயங்கரமான கூட லாஸ்ட் பாத்தீங்கன்னா 2 மேட்ச்மே வந்து ஜெயிச்சாங்க ஆர்சிபி. சோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே டஃப் காம்படிஷனா இருக்கும். ஆக்சுவலா வந்து ஊரியில் அடிச்சு கொடுத்துட்டு போறான். அது 8 ஓவர்ல அவ்வளோ ரன் அடிக்கும் போது இன்னும் சீக்கிரமே முடிச்சிருக்கலாம். கொஞ்சம் தடவாம ப்ரூயிஸ் வந்து ஒரு ரன் ஆச்சு எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாலும் ஜெயிச்சிருக்கும். ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தெரியுது. இல்லைங்க ப்ரோ, கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்தா வந்துருவாப்புல. நான் நம்ம பையன் தான். பிரசாத் வீரு, கார்த்திக் சர்மா இவங்க அன்எக்ஸ்பெக்டடா வந்து எதிர்பார்க்கற நேரத்துல பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆமா ப்ரோ, ஆக்சுவலா கார்த்திக் சர்மா வந்து நம்ம டீம் ரெய்னா மாதிரி ப்ரோ, கரெக்டா ஆடிட்டு போறாப்புல. நல்லா இருக்கு பார்க்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணும் டீமுக்கு. பட் இது குவாலிஃபைடா ஃபைனல் வரை போறாங்க. ப்ரோ செம்ம டீம் ப்ரோ, சூப்பரா ஆடுவாங்க. ஓவர் டென்லாம் சூப்பரா போட்டாங்க. நல்லா இருக்கு. எனக்கு ப்ரோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் வந்து கேட்ச் இன்னும் கொஞ்சம் ஃபீல்டிங் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறலாம். இது எல்எஸ்ஜி நான் சொல்கிறேன். பண்ணியிருந்தா அவனுக்கு பாவம் சான்ஸ் கிடைச்சிருக்கும். டிராப் ப்ரோ, அவ்வளோதான். நிறைய கேட்ச் டிராப் பண்ணிட்டானுங்க பாவம். அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவங்க சைட்லேருந்து. இப்போ நம்ம சைடுல ஒரு ஆள் இருக்காரு, தூபேன்னு ஒருத்தர் இருக்காரு. ப்ரோ அங்க உட்கார வச்சிருந்தோம் ப்ரோ. இம்பாக்ட் பிளேயர்ல போட்டுக்கலாம் அவரை. கடைசியா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக கொஞ்சம் நான் அவர் எதுவும் சொல்ல மாட்டேன். ஃபினிஷர் 2 6 ஃபினிஷர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரு பிளேயர் வந்து அவர் கப் வாங்கி கொடுத்துட்டாரு ப்ரோ, வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன இதெல்லாம் போக பிக்கப் ஆயிரும். எல்லா மேட்சும் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, பாட்டம்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாமே மேல வரதுக்கான வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம வந்துட்டோமே. எல்எஸ்சி வந்துரும். ஃபைனல்ஸ் வந்துரும். கேகேஆர் வந்துச்சுல மேல குச்சி வந்துச்சு. அப்போ கொஞ்சம் எல்எஸ்சி வந்துரும். கலோடாதீங்க. இல்ல அது மாதிரி வந்து இப்போ எம்ஐ வந்துரும். ஆர்சிபி விளையாடுறான். எம்ஐ ஆட்டம் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த மேட்ச் தோத்துருவானுங்க. மும்பை ஸ்கோர் எவ்வளவு பார்க்கணும். 3 விக்கெட் போயிடுச்சு. ப்ரோ 3 விக்கெட் தான் ப்ரோ போயிருக்கு. நம்ம ஆளுங்க எம்ஐ அடிப்பானுங்க ப்ரோ. நம்ம பங்காளிங்க ஜெயிப்பாங்க. பொளந்துருவான். போல ஹர்திக் பண்ண திலகர்மா சேர்ந்தாங்கன்னா முடிச்சிருவானுங்க ஆர்சிபி. நம்ம டீம்ல தூபே மாதிரி அவங்க டீம்ல ஹர்திக் இருக்கான் ப்ரோ. யாருக்கு தெரியுமா? சிஎஸ்கே ஆஃப்டர் 2018 180 பிளஸ் ஸ்கோர் சேஸ் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் 14 சக்சஸ்ஃபுல் அன்சக்சஸ்ஃபுல் அப்புறம் இப்போ வின் பண்ணிருக்காங்க. ஸோ இது மிகவும் ரொம்ப பாசிட்டிவானது கருதப்படுது. ஒரு பட்டலோட 1 டவுனோட பேட்டிங் பார்த்தோன்னா ரொம்ப பாசிட்டிவானது. வர பால் வந்து ஒரு பால் மட்டும் தான் மிஸ் பண்ணாரு. அடுத்த 5 பாலும் 6 அடிச்சார். நான் வேண்டும் 6 6 அடிப்பா எதிர்பார்த்தோம். மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் எஸ்வி ஜெய்ஸ்வாலோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு ஜாயிண்ட் ஆயிட்டாரு. இன்னும் ஒரு பால் அடிச்சுன்னா பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா இவரும் கார்த்திக் சர்மாவும் சாம்சன் இல்லைன்னா ருத்து முடிச்சிருக்காங்க. ஆனால் மிடில் ஆர்டர் வந்து சரியா எக்ஸ்போஸ் ஆகல. இப்போ பார்த்தோன்னா எக்ஸ்போஸா இருக்கு. இந்த சிஎஸ்கே மேட்ச் வந்து மைண்ட்ல வச்சுட்டு அவங்க கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது பேட்டிங் பிளான் ஏதாவது சேஸ் ஏதாவது கொடுக்கணும் வாய்ப்பு இருக்கிறேன். ஓகே, இந்த டீம் கரெக்ட்டா இருக்கா ஃபைனல் போறல? கண்டிப்பா இருக்கு. டூபே தவிர மத்த எல்லாம் கரெக்டா இருக்காங்க. பவுலிங்ல பாத்தீங்கன்னா நம்ம அவங்க பவர் பிளே எவ்வளவு தெரியல. 60 பிளஸ் எவ்வளவு 70 பிளஸ் இருப்பாங்களா? ஆனா நான் இருந்த ஸ்கோர் பாத்தீங்கன்னா அவங்க ரன் ரேட் பாத்தீங்கன்னா 11ல இருந்தாங்க. அதே ரன் ரேட்ல அடிந்தானா 240 வந்துன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம பவுலிங் தான் கடைசியில் ஓவர்டனோட நல்ல ஒரு பால் பார்த்தா புஷ் இறக்குறாரு. அவர் வேற வெறுப்பேற்றி விடுறாரு பேட்ஸ்மேனை. என்ன பவுன்ஸ் ஆடுறாரு. அதுல பாதி பிளேயர் பார்த்தீங்கன்னா டெம்ட் ஆகி அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லூஸ் பண்ணிடுறாருங்க. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவர்டன் தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எல்லா பவுல்ஸும் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாரு இப்போ பார்த்தீங்கன்னா 5th பிளேஸ் இருக்கும். பாசிட்டிவ் ரன் ரேட் +1 இருக்கு. மற்ற டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பீக்கில். ஆர்சிபி பார்த்தோன்னா பீக்கில் இருந்தாங்க. எல்லாரும் பஞ்சாப் பீக்கில் சொன்னாங்க. ஆனால் சிஎஸ்கே பார்த்தா எப்பவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வின் பண்ணி டாப் 4 வருவாங்க. டாப் 4 கண்டிப்பாக வரும் எதிர்பார்க்குறேன். அவங்களே 49 ஆல் அவுட் பீட் பண்ணாம கஷ்டப்படுறாங்க ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, உங்கள்ட்ட 250 ரன்ஸ் நாங்க அடிச்சிருக்கோம் ப்ரோ. அது முன்னாடி நடந்தது ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, வச்சுங்க 5 ப்ரோ. பாஸ்ல நடந்ததெல்லாம் வச்சு பேச, பிரசன்ட்ல நடக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஹிஸ்டரி தான் அது. ஓகே, அது சொல்ல இப்ப நடக்கிறத பத்தி பேச வேண்டியதானே. ஓகே, நீங்க கப் அடிச்சிருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரி காம்படிஷன் பண்ணுங்க ப்ரோ. 5 டைம் சாம்பியன்ஸ் கிட்ட வந்தா ப்ரோ நீங்களே தான் ப்ரோ வந்து 49 சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட நான் எந்த எதுவுமே பண்ணல. நான் உங்கள்ட்ட நீங்க இன்னைக்கு சூப்பர் வின், சூப்பர் கம்பேக். நல்ல பேட்டிங் பை ஊரில் பட்டேல். சூப்பரா வந்து மொமெண்டம் ஈஸியா எடுத்துட்டு போனாரு. நல்லா பண்ணாரு. ஈஸியா வின் பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் கீழ இருக்க பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடி மேல போறாங்க. புரியல ப்ரோ. கீழ இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே கீழ இருக்க டீம் எல்லாமே நல்லா விளையாடி மேல போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்போ தோத்துட்டு போனாங்களே இவங்க கிட்டயே தோத்தாங்க. இவனுக்கு தான் தோத்தானுங்க அவனுக்கிட்ட. கீழே இருக்கிற இது வந்து பெரிய டோர்னமெண்ட்னால எப்படியும் வந்து கம்பேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன டீம்ஸ். இப்போ எந்த டீம் வந்து மிடில் ஃபேஸ்ல மொமெண்டம் கெயின் பண்றாங்களோ அவங்க வந்து மேலே கோ த்ரூ பண்ணிட்டே போயிருப்பாங்க. இப்போ மேலே இருக்கிற டீம் எல்லாம் மொமெண்டம் லாஸ் பண்ணிட்டே வந்துட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸும் சரி எங்க டீமும் சரி வின் பண்ணாங்கன்னா ஓகே, அவங்கள்ட்டயும் 3 வின் இருக்கு. மொமெண்டம் கோ த்ரூ பண்ணாங்கன்னா அவங்களும் குவாலிஃபை ஆயிடுவாங்க. இதே டீம் கிட்ட தான் வந்து ஆர்சிபி தோத்தாங்க. அது இதே டீம் தான் தோத்தாங்க. அவங்க வந்து 230 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட மொமெண்டம் இருந்துச்சு. அவங்கள்ட்ட 2 வின்ஸோட எல்எஸ்ஜி வந்தாங்க. அதனால ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இவங்கள்ட்ட அதே வின், அதே அவங்கள்ட்ட வின். இவங்கள்ட்ட மொமெண்டம் நல்லா இருந்துச்சு.
வின் பண்ணிட்டாங்க அவங்க. நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா okay. நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க ஆக்சுவலி ஒரு பிளே ஆஃப்லயோ இல்ல வந்து ஒரு ஃபைனல்ஸ்ல எந்த ரெண்டு டீம் எதிர்பார்க்கறீங்க? இப்போ வந்து ஜிடி வருவாங்க. வந்துரும் ப்ரோ. நாங்க கம்பேக் சூப்பர் கிங்ஸ் பார்த்தா ஆர்சிபி வரணும் எனக்கு. கூட வந்து பஞ்சாப் வருவாங்க. எப்படி அவங்க வந்து ஆல்ரவுண்டட் சைட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. டிக் பண்ணாங்கன்னா அவங்க ஈஸியா குவாலிஃபைட் ஆயிடும். சிஎஸ்கே வந்து நல்லா தான் பண்றாங்க. ஆனால் அந்த மிடில் ஆர்டரை வந்து அவங்கள்ட்ட வந்து ஓரளவு ஸ்ட்ராங் கிடையாது. நல்லா பண்றாங்க. மேலே சஞ்சு இல்லை ருத்து இருந்தாங்கன்னா ஈஸியா அவரு பேஸ் பண்ணி வச்சது தான் இவ்வளவு தூரம் போச்சு. அவங்களுக்கு இருந்துச்சுன்னா வின் பண்ணுவாங்க. சரி உங்க ரெண்டு பேருக்கு ஒரு காம்படிஷன் ஓகேவா? எங்க சேனலுக்காக சரி ஓகேவா? சிஎஸ்கே கெத்து அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா? ஆர்சிபி கெத்து அப்படின்னா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே. நீங்க சொல்ல சிஎஸ்கே கெத்துனா ஃபாலோ பண்ணுங்க. ப்ரோ சிஎஸ்கேனாலே கெத்து தான் ப்ரோ. என்ன ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, அங்க ஒண்ணுதான் இருக்கு. இங்க பாருங்க ப்ரோ, 5 வச்சிருக்கோம்.